மலாய் மக்களின் ஒற்றுமையின்மைக்கும் போராட்டங்களுக்கும் அவர்களே காரணம் என்று முன்னாள் பிரதமர் மகாதிர் முகமது கூறியதை அடுத்து 3 மலாய் கட்சிகளின் தலைவர்கள் அவரை கடுமையாக சாடி உள்ளனர். அந்த முன்னாள் பிரதமர் அம்னோவில் இருந்து பிரிந்து பெசாத்து கட்சியை நிறுவியதாகவும் பின்னர் அதிலிருந்து விலகி மலாய் வாக்குகளை மேலும் பிளவுபடுத்திய பெஜுவாங் என்ற மற்றொரு கிளை கட்சியை தொடங்கியதாகவும் அமானா இளைஞர் தலைவர் ஹஸ்பி மூடா சுட்டிக்காட்டினார். மகாதீர் உண்மையிலேயே ஒற்றுமை திட்டத்தில் உறுதியாக இருந்தால் அவர் அம்னோவிற்கு திரும்புவதன் மூலம் அதை நிரூபிக்க வேண்டும் என்று ஹஸ்பி கூறினார். அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் புவாட் சர்காசி மலாய் கட்சிகள் அரசியல் ஆதிக்கத்தை இழப்பதற்கு மகாதீரே காரணம் என்பதை உணரத் தவறிவிட்டார் என்று அவர் கூறினார். முதலில் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற மகாதீரின் ஆசையே இந்த ஒற்றுமையின்மைக்கு காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். அது தோல்வி அடைந்த போது அவர் அம்னோவை பிளவுபடுத்தி பெசாத்துவை உருவாக்குவதன் மூலம் கட்சியை ஒழிக்க விரும்பினார். இறுதியில் அவரும் தோல்வி அடைந்தார். ஒரு பெரிய மலாய் குடையை நிறுவுவதற்கான அவரது கடைசி முயற்சியும் தோல்வி அடைந்தது என்று தற்போது செயலிழந்த கராக்கான் தனாயர் கூட்டணியை குறிப்பிட்டு அவர் கூறினார். மலாய் இனத்தை ஒன்றிணைப்பதில் மகாதீர் உண்மையாக இருந்தால் அவர் தனது அகந்தையை ஒதுக்கி வைத்துவிட்டு அம்னோவின் ரூமா பங்சா முன்னெடுப்பில் சேர வேண்டும் என்று ரெங்கிட் சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு சவால் விடுத்துள்ளார். அம்னோ இப்போது மீண்டும் எழுச்சி பெற்று வருவதால் அவர் தனது மகன் முக்ரிஸ் மற்றும் அவரது விசுவாசமான ஆதரவாளர்களுடன் அம்னோவில் மீண்டும் இணைவதே சிறந்த மற்றும் பகுத்தறிவு மிக்க நடவடிக்கையாக இருக்கும் என்று புவாட் தெரிவித்துள்ளார். முன்னதாக கட்சிகளின் பெருக்கம் மலாய்க்காரர்களை பிளவுபடுத்தி அவர்களை ஒருவருக்கொருவர் எதிராக நிறுத்தி உள்ளதால் எந்த ஒரு மலாய் கட்சியும் அரசியல் களத்தில் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்று மகாதிர் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. மலேசியா ஏர்லைன்ஸின் தாய் நிறுவனமான மலேசியா ஏவியேஷன் குரூப் கடந்த ஆண்டு வலுவான நிதி செயல்திறனை பதிவு செய்துள்ளதாக குழும தலைமை நிர்வாக அதிகாரி நசாருடீன் பகார் தெரிவித்துள்ளார். மலேசியா ஏவியேஷன் குரூப் நிகர லாபம் 2024 54 மில்லியன் அமெரிக்க டாலர்களில் இருந்து 2025 137 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக, அதாவது 2 மடங்கிற்கும் மேலாக அதிகரித்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன் வருவாய் 6 விழுக்காடு அதிகரித்து 14.5 பில்லியன் ரிங்கிட்டாக உயர்ந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். கணிசமாக இது அதிகரித்த போதிலும் தங்கள் செலவுகள் மிக குறைவாகவே அதிகரித்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இது தாங்கள் தொடர்ந்து செலவுகளை முன்கூட்டியே மற்றும் ஒழுக்கமான முறையில் நிர்வகித்து வருவதை காட்டுகிறது என்று அவர் MAGயின் 2025 மறு ஆய்வு விளக்க கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். பத்துமலையில் ஒரு நலவாழ்வு இல்லத்தின் நடத்துனர் மற்றும் மேலும் 3 பேர் தங்கள் பராமரிப்பில் இருந்த குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமான் சலாயாங் பெருமாத்தாவில் உள்ள அந்த நலவாழ்வு இல்லத்தில் தற்போது 18 வயதான அதன் முன்னாள் குடியிருப்பாளர்கள் இருவர் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்திடம் தங்கள் கொடுமையான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள முன்வந்ததை அடுத்து இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அந்த குற்றச்சாட்டுகளை சரிபார்க்க தங்கள் குழு அந்த இடத்திற்கு சென்றதாகவும் அங்கு வசிக்கும் குழந்தைகள் தாங்கள் சந்தித்ததாக கூறப்படும் சம்பவங்களை பற்றி மனம் திறந்து பேசியதாகவும் அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் தலைவர் FMT ஊடகத்திடம் தெரிவித்ததாக செய்தி வெளியாகியுள்ளது. அந்த இல்லத்தில் குறைந்தது 20 சிறுவர்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. அந்த இல்லத்தில் 23 சிறுவர்கள் மற்றும் 13 சிறுமிகள் என 36 குழந்தைகள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. திங்கட்கிழமை முதல் காணாமல் போனதாக முன்னர் அறிவிக்கப்பட்ட ஒரு மாதமும் அவரது 5 குழந்தைகளும் பெந்தோங் காவல் தலைமையகத்திற்கு வந்த பின்னர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். குடும்ப பூசல் காரணமாக அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று பெந்தோங் காவல் நிலைய தலைவர் கண்காணிப்பாளர் ஜைகாம் முகமது கஹார் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட அனைவரும் பத்திரமாக வந்து சேர்ந்ததாக அவர் கூறினார். கடந்த திங்கட்கிழமை அன்று பெந்தோங்கில் உள்ள தமன் ஆர்கிட் என்ற இடத்தில் உள்ள தங்கள் வீட்டை விட்டு வெளியேறியதாக நம்பப்படும் சம்பந்தப்பட்ட 6 பேரும் காணாமல் போனதாக செய்திகள் வெளியானது குறிப்பிடத்தக்கது. நேற்று அதிகாலை கோலாலம்பூரில் உள்ள ஜலான் சுல்தான் இஸ்மாயில் சாலையில் சிவப்பு விளக்கை மீறி சென்று 2 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் மீது மோதியதாக கூறப்படும் 25 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதிகாலை சுமார் 4:27 மணி அளவில் போக்குவரத்து விளக்கு பச்சையாக மாறிய பிறகு 2 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களும் சந்திப்பை கடக்கும் போது இந்த மோதல் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சந்தேக நபர் ஓட்டி வந்த ஹோண்டா சிட்டி வாகனம் 24 மற்றும் 19 வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் மீது மோதுவதற்கு முன்பு சிவப்பு விளக்கை மீறி சென்றதாக நம்பப்படுகிறது. இதனால் 24 வயது இளைஞரின் இடது கால் துண்டிக்கப்பட்டது. அதே நேரத்தில் 19 வயது இளைஞருக்கு இடது கை மற்றும் இடது காலில் எலும்பு முறிவுகள் ஏற்பட்டன. அவர்கள் சிகிச்சைக்காக கோலாலம்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஓட்டுநருக்கு கையில் சிறு காயங்களும், காரில் பயணித்த ஒருவருக்கு தலையில் காயமும் ஏற்பட்டன. சிகிச்சை பெற்று வந்த ஓட்டுநர் ரவாங்கில் உள்ள ஒரு மருத்துவமனையில் கைது செய்யப்பட்டார். ஸ்லாங்கூர் சுங்கைபுலோவில் உள்ள ஒரு வீட்டில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட 13 வயது சிறுமியின் மரணம் குறித்து குழந்தை புறக்கணிப்பு குற்றச்சாட்டின் பேரில் காவல்துறை விசாரித்து வருகிறது. நேற்று முன்தினம் மாலை 6:27 மணிக்கு குழந்தையின் மரணம் குறித்து தங்களுக்கு தகவல் கிடைத்ததாகவும், சம்பவ இடத்திலேயே மருத்துவ அதிகாரி ஒருவர் குழந்தையின் மரணத்தை உறுதிப்படுத்தியதாகவும் சுங்கைபுலோ காவல் நிலைய தலைவர் ஹபீஸ் நூர் கூறினார். மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய பிரேத பரிசோதனை நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். 3 பேரிடம் காவல்துறை வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். ஒரு குழந்தைக்கு உடல் அல்லது மன ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் கைவிடுதல் அல்லது புறக்கணித்தல் என்ற குற்றத்திற்காக 2001ஆம் ஆண்டின் குழந்தைகள் சட்டத்தின் பிரிவு 31(1)A கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளிகளுக்கு 50,000 ரிங்கிட் வரை அபராதம் அல்லது அதிகபட்சம் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.